ஐந்தாவது பரக்கத்தை பெற்று தரும் அமல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவது. அல்லாஹ் ரசூலுக்கு எப்படி நன்றி செலுத்தணும் எல்லாருக்கும் தெரியும். அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது சஜதா அதிகமாக செய்வது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிக்கடி பயான்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ரபிஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப எதிர்த்து செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு சிறு வயது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு வச்சாங்க. அன்றைய இரவு ரபியா நீங்க வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. ஏன்னா தஹஜ்ஜுதுல கூட தண்ணி எடுத்து கொடுக்குறது அவங்க ரபியா ரலியல்லாஹு தஆலா. வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க, போயிட்டாங்க. இப்ப ரசூல்லா எந்திரிச்சு வெளியே வர்றாங்க, தண்ணிக்காக மற்ற வேலைக்காக வர்றாங்க. ரபியா ரலியல்லாஹு தஆலா வாசல்ல உட்காந்துருக்காங்க. இப்ப கேட்கறாங்க, ரபியா வீட்டுக்கு போனீங்க, என்ன வந்துட்டீங்களே? யார சொல்லலாம், உங்களுடைய சிந்தனை வந்துட்டா எனக்கு வீட்டுல இருக்க பிடிக்கல. யார சொல்லலாம், உங்களுக்கு எழுமத்து செய்யறதுதான் எனக்கு சுகமா இருக்கு, நான் வந்துட்டேன்டாங்க. புது மாப்பிள்ள. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு மன மகிழ்ச்சி அடைஞ்சு, ரபியா நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன். எப்படிப்பட்ட சந்தர்ப்பம்! நம்மகிட்ட எல்லாம் சந்தர்ப்பம் கேட்டா என்னென்ன கேட்போம்? என்ன நம்ம கேட்போம்? உண்மையை சொல்லிட்டீங்க. அடுத்து 3 சொல்லணும்ல. அடுத்து என்ன கேட்போம்? ஆஃபியத்தை கேட்போம். அப்புறம் இந்த 3 நிரந்தரமா? செல்வமும் நிரந்தரம் கிடையாது, ஆயிலும் நிரந்தரம் கிடையாது, ஆஃபியத்து நிரந்தரம் கிடையாது. இவங்க ரபியா ரலியல்லாஹு தஆலா என்ன கேட்டாங்க? எனக்கு சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும் யார சொல்லலான்ட்டாங்க. அடிச்சாங்க, ஒரே அடி முடிஞ்சு போச்சு. எங்க போய் தொட்டுட்டாங்க? அது கிடைச்சிட்டா மத்த எல்லாம் கிடைச்சிருமே. கிடைச்ச சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு அதை அமைத்து கொடுப்பான் சொல்லிட்டு, ரபியா எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யுங்க. என்ன யார சொல்லல, அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க அதிகமாக சஜ்ஜா செய்யுங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கூட நம்ம துஆக்கு சொல்லிட்டோம்டா நம்மள்ட்ட அமல் இருக்கணும் தான் இந்த ஹதீஸுடைய ஆதாரம். நம்ம இப்ப என்ன நினைச்சு தெரியுமா, நல்லா சொல்லிடுவோம், துஆ செய்யுங்கன்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், நல்ல ஏசியை போட்டுக்கிட்டு துப்பட்டியை ஃபுல்லா போத்திக்கிட்டு தூங்கிடும். அவங்ககிட்ட சொல்லிட்டோம்ல, இந்த அழுக்கத்துக்கு அவங்க எந்திரிப்பாக தொடர்ந்துருவாங்க, துவா கேட்டுக்கிறாங்க. இப்ப அப்படித்தான் நம்ம நிலைமைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாத்து இரவையும் பகலையும் கணக்காக நம்மளுக்கு அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கான்டா. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் இன்னும் ஸலவாத் ஓதக்கூடிய பெண்கள் ஆண்கள் அதிகமாக இருப்பதினாலையும், சலாத்தை அதிகமாக பரப்புவது இருப்பதாலையும், தொழுகையை நேமமாக்கக்கூடியவர்களாக இருக்கிறதாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கிவார். இந்த மழை பெஞ்ச அன்னைக்கு பள்ளிகள்லாம் சுபுக்கு ஆண்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. கேட்டா மழை. சஹாபாக்கள் இருக்கிற காலத்திலையும் அதே மழை தான் பெஞ்சிச்சு. கரடு முரடான பாதைகள்ல, சஜ்ஜா செஞ்ச சேறுகள் அப்பி போகிற அளவுல இருக்கக்கூடிய பாதைகள்ல தொழுகைக்கு வந்த சஹாபாக்கள். இன்னைக்கு நம்ம அந்த கஷ்டம்லாம் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் எப்படி சொகுசு வாழ்றது தெரியுமா? எந்த ஆம்பளை ஆபீஸ்க்கு போயிலையோ வேலைக்கு போயிலையோ பாருக்கலாம், ஒரு குப்பை போய் முன்னால உட்காந்துருக்கு பைக்ல. நான் பார்த்ததை நான் சொல்றேன். குப்பை பை வீட்டுல இருக்கிற குப்பை என்ன உங்களோட சேர்ந்து நான் குப்பை கொட்டினேன்னு எந்த பொம்பளையும் சொல்ல முடியாது. குப்பை கொட்டுறது யாரு? பைக்ல போகுது. அது போற போக்கத்துல அந்த வண்டியை நிப்பாட்டி அங்க போட்டுட்டு போறாரு. நான் நின்றே ஒரு இடத்துல நின்று பார்த்து அந்த பையனை கூப்பிட்டே கேட்டேன், எங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றான் போல, சின்ன பையன். அதனால நீ கேட்டேன், ரொம்ப தூரத்துல இருந்து வர்றியா? வாண்டு பக்கத்து தெரு, நான் குப்பை போட்ட தெருவுக்கு பக்கத்து தெரு தான் அந்த வீடு, நடந்து வந்து போடுற தூரம் தான். இப்ப நம்மளுக்கு எவ்வளவு சொகுசான குப்பை கூட சொகுசாயிருது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிறோம், நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது அல்லாஹ் ரசூலுக்கு நன்றி செலுத்துறது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ விஷயங்களை நன்றி செலுத்துவது இருக்கு. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு, சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கீங்க, உம்மாமார்கள் ஒரு வேலை சொன்னா நம்ம என்ன செய்யணும்? மறுப்பு செய்யக்கூடாது. கன்னத்துல கை வைக்காத, மறுப்பு சொல்லாம அந்த வேலைகளை அம்மா சொல்லிட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் நான் செஞ்சுறேன். அம்மா கூப்பிடும் போது என்னங்கம்மான்னு கேட்கணும். என்னம்மான்னு கேட்கக்கூடாது, என்னன்னு கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, இந்த வந்துட்டேம்மா. எத்தனை பிள்ளைங்க அப்படி சொல்றீங்க? பரவாயில்லையே, ஒரு 4-5 கை மேல தூக்குது.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா உங்களுடைய கல்வி அறிவை அதிகப்படுத்தட்டும். உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நல்ல நசீபோட வாழ செய்யட்டுமா இன்ஷா அல்லாஹ். எல்லா தாய்மார்களும் பிள்ளைங்க கூப்பிடும் போது பிள்ளைங்கள்ட்டையும் தாய்மார்களும் அப்படி பேசணும். அப்படியே இங்க வாடினா அந்த பிள்ளை என்ன செய்யும்? நம்ம என்ன போடுறோமோ, நம்ம என்ன நம்ம சொல்றோமோ அதுதான் அங்கிருந்து ரிப்ளை ஆகும். அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம எப்படி பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் நம்ம எப்படி பேசுறோமோ அதுதான் நடக்கும். அப்ப அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் பெற்றோர் ஹிதமத் செய்வதனால நமக்கு பரக்கத்து கிடைக்கக்கூடிய அமல். அடுத்தது இறையச்சத்துடன் வாழக்கூடிய வாழ்வு, அதாவது தக்குவா. தக்குவாங்கிறது இப்ப உள்ள இளைஞர்கள்ட்ட எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஒரு பயான்ல கேட்டது சொன்னேன். ஒரு பையன் போய் ஒரு ஆலிம் ஒரு படிச்சவங்கள்ட்ட ஓதுனவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு, ஏன் இந்த ஆலிம் சார் எப்ப பார்த்தாலும் ஜும்மா நேரத்துல இத்தக்குள்ளாண்டே சொல்றாரு, ஆனா அவர் நல்ல குள்ளாதான் போட்டிருக்காரு. நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல. இத்தக்குள்ளாண்டா என்ன அப்படிங்கிறது தெரியாம நம்மளும் தாய்கள் தான். அந்த பிள்ளையை நம்ம வளர்த்திருக்கோமே அப்படி. யாரோ ஒரு பையன் எடுக்க வேணாம், நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட இத்தக்குள்ளாண்டா என்னப்பா, ஜும்மாவுக்கு போறியா? ஏன்னா அந்த பையன் வார முசல்லி. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அப்ப இது கூட தெரியாம தக்வாவை பத்தி நம்ம என்ன அறிஞ்சு வச்சிருப்போம்? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய பல வகையான நிகமத்